நாடான வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் இதனால் அமெரிக்க இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவதாகவும் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்தார். மேலும் இது தொடர்பாக நாட்டு அதிபர் மதுரோவை தொடர்ந்து விமர்சித்தும் வந்தார். இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படையால் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். மேலும் அவர் கைது செய்யப்பட்டு விமானத்தில் இருந்து கீழிறங்குவது போன்ற வீடியோவும் தற்போது வெளியாகி வருகிறது. இதனையடுத்து வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸை நியமித்துள்ளதாக வெனிசுலா உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் வெனிசுலா விவகாரத்தில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி அதிபர் ட்ரம்ப் தன்னிச்சையாக செயல்படுவது அவரது அதிகாரத்தை அப்பட்டமாக துஷ்பிரயோகம் செய்யும் செயலாகும் என்று நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹோச்சல் குறிப்பிட்டுள்ளார். நியூயார்க்கில் ஏராளமான வெனிசுலா மக்கள் வசிப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அங்குள்ள மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் வெனிசுலா குடும்பங்களின் நிலையான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையில் தாம் உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் நியூயார்க்கிற்கு எந்தவிதமான நேரடி அச்சுறுத்தல்களும் இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில காவல்துறையினர் மற்றும் சட்ட அமலாக்க பிரிவினர் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் ஆளுநர் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிலவி வரும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்திய குடிமக்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வெனிசுலாவில் எந்த காரணத்திற்காக தங்கியிருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்கவும் தங்களது நடமாட்டத்தை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காரவாஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் எப்போதும் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் கீழே உள்ள வழிகளில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம். குறிப்பாக இதற்காக மின்னஞ்சல் முகவரி மற்றும் அவசர தொலைபேசி எண் இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் இந்திய தூதரகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.